ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹோம் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம், ஒரு சின்ன டிரான்ஸ்லேட் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எதனாவது ஒரு ஆர்டிக்கலை படிச்சுட்டு இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது, இதை தமிழில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை என்ன பண்ணுவீங்கன்னா காப்பி பண்ணி அதை டிரான்ஸ்லேட்டில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் மூலயமா இதை ஈஸியாக நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் நண்பா. இந்த மாதிரி டி ஆப்ஷன் மாதிரி இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆர்டிக்கலை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து தமிழ் லாங்குவேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சிங்கன்னா போதும் நண்பா. அந்த ஜூம் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி இதை வச்சிங்கன்னா போதும். எந்த லாங்குவேஜ்லேருந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நம்ம ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனில் செலக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் நண்பா. இது வேணும்னா இதை ஒன் டைம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இதை எப்படி இந்த அப்ளிகேஷனில் செட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிடுங்க நண்பா. மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போனா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சில பர்மிஷன் கேட்பாங்க, அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, பர்மிஷன்லாம் அலோவ் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிந்தின்னு கொடுத்துருப்பாங்க, பக்கத்துலேயே இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹிந்திங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜிலேருந்து எந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ, அதாவது இருக்கிற லாங்குவேஜ். இப்போ நம்ம மொபைல் ஆர்டிக்கல் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் படிப்போம். அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுங்கிறத செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜ் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் இருக்கும் நண்பா. இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஹிந்தியாக இருந்தாலும் அதை ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷ் மாற்றலாம் நண்பா, ஹிந்திலேருந்து தமிழ் மாற்றிக்கலாம், இங்கிலீஷ்லேருந்து ஹிந்தியாக மாற்றிக்கலாம், தமிழ்லேருந்து ஹிந்தியாக மாற்றிக்கலாம். எதை வேணால் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் நண்பா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்கும். இதுதான் நண்பா, உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழுங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க நண்பா. இந்த மாதிரி ப்ளூ கலரில். இதை ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இதை ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன் ஆயிரும். ஆன் ஆனோன்னு இந்த மாதிரி டி ஐக்கான் மாதிரி வந்துடும் நண்பா, டிரான்ஸ்லேட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளர் அடித்த மாதிரி நல்லா ஓரமாக நின்றோம். உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஒரு பேஜை கூட நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் நண்பா. ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணணும், அதாவது நெட்டு ஆன்லைன்லேனா கூட நம்மளால் ஆர்டிக்கலை டிரான்ஸ்லேட் பண்ண முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் பண்ணலாம் நண்பா. உங்களுக்கு எந்த டிரான்ஸ்லேட் வேணுமோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவுன்லோட்னு கேட்கும், அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும் நண்பா. டிரான்ஸ்லேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப எகைன் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நண்பா. குளோபல் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆயிரும் நண்பா. அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்லேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி தான் நண்பா ஈஸியாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.